ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தமிழில் இருக்கிற 8ஆம் வகுப்பு புதிய புத்தகம் முதல் பருவம் 2வது யூனிட்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம பார்க்கக்கூடிய இந்த 25 கொஸ்டினும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால வரக்கூடிய எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லைவ் டெஸ்ட்டை ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? இந்த லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் 8th ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் யூனிட்டை தரவா படிச்சுட்டு வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகே, சரி. வித்தவுட் எனி டிலே நம்ம வந்து கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். கையில் ஒரு பேப்பர் பேனா வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பிரெஞ்சு அரசின் செவாலியர் விருது பெற்றவர் டேஷ். கண்ணதாசன், வாணிதாசன், பாரதிதாசன், வண்ணதாசன். ஓகேவா? பிரெஞ்சு அரசோட செவாலியர் விருதை வந்து யார் வாங்கினா அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, சரி. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, வாணிதாசன் அவர்கள் தான். ஓகேவா? இவர் தான் வந்து பிரெஞ்சு அரசோட இந்த செவாலியர் விருதை பெற்றவர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பிரித்து எழுதுக. நன்சை அப்படிங்கிற இந்த சொல்ல பிரிச்சு எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நன்மை பிளஸ் செய், நன் பிளஸ் செய், நன்று பிளஸ் செய், நல் பிளஸ் செய். நன்சை நிலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுல இந்த நன்சை அப்படிங்கிறத பிரிச்சு எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, நன்மை பிளஸ் செய். ஓகேவா? இதுதான் நன்சை அப்படின்னு வரும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சேர்த்து எழுதுக. ஓடை பிளஸ் ஆட அப்படிங்கிற இந்த சொல்ல சேர்த்து எழுதினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஓடை ஆட, ஓடையோட, ஓடையாட, ஓடை வாட. ஓடை பிளஸ் ஆட இதை சேர்த்து எழுதினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ஓடை யாட அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் டேஷ். தாலாட்டு பாடல், நாட்டுப்புற பாடல், இலக்கிய பாட்டு, அப்புறம் வல்லை பாட்டு. நெல் குத்தும் போது எந்த மாதிரியான பாடலை பாடுவாங்க? ஆப்ஷன் டி, வல்லை பாட்டு அப்படிங்கிறது தான் நெல் குத்தும் போது பாடக்கூடிய அந்த பாடல். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஷ் மதிக்கின்றனர். என்னவா மதிக்கிறாங்க? தெய்வமாக, தாயாக, தந்தையாக, தூய்மையாக. யாரு? செவ்விந்தியர்கள் நிலத்தை என்னவா மதிக்கிறாங்க? வெரி குட். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தாயாக. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். காடர்கள் என்ற பழங்குடி சமுதாயத்தினர் தாங்கள் பேசும் மொழியை டேஷ் என்று அழைக்கின்றனர். ஆள் அளப்பு, ஆள் அழகு, காடர், அழைப்பு. ஸோ இதுல என்னவா அழைக்கிறாங்க? காடர்கள் அப்படிங்கிற அந்த பழங்குடி சமுதாயத்தினர் அவங்க பேசக்கூடிய அந்த மொழியை என்னன்னு சொல்றாங்க?
இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஆள் அளப்பு அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். காடர்களின் கதையை யானையோடு பேசுதல் அப்படிங்கிற தலைப்புல தமிழாக்கம் செய்தவர் யார்? சுப்பிரமணியம், சே பிருந்தா, வா கீதா, கீதாஞ்சலி. காடர்களின் கதையை யானையோடு பேசுதல் அப்படிங்கிற தலைப்புல தமிழாக்கம் செய்தவர் யாரு? ஆப்ஷன் சி, வ கீதா அவர்கள். அடுத்த கொஸ்டின். மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று டேஷ். மாடு வயல் புல் மேய்ந்தது. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, மேய்ந்தது அப்படிங்கிறது தான் என்னது? வினை முற்று. ஏன்னா மேய்தல் அப்படிங்கிறது ஒரு செயல். ஸோ அந்த செயல் முற்று பெற்றதை பத்தி சொல்றதுனால இதுதான் என்னது? வினை முற்று. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று டேஷ். ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, தெரிநிலை வினைமுற்று. இந்த பொருள்கள்ல வரக்கூடியது என்னது? ஆப்ஷன் பி, வியங்கோல் வினைமுற்று. ஓகே, அடுத்த கொஸ்டின். பின் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் டேஷ். ஓடு, செல்க, வாழ்க, வாழிய. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஓடு அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். தமிழ் எண்களை பொறுத்துக. 436, 267, 190, 582. ஸோ இது அதோட தமிழ் எண்களோட பொறுத்து என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒண்ணுக்கு வந்து க வரும், ரெண்டுக்கு என்ன வரும்? ஊ மாதிரியே வரக்கூடியது வரும். அப்படி பார்க்கும்போது இங்க ஒண்ணுன்னு இருக்கு. ஸோ கா வச்சிருக்கிறது இது ஒண்ணுதான் இருக்கு. ரெண்டுன்னும் பொழுது ஊ மாதிரி உள்ளது. ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு தெரியும்னாவே ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். பாருங்களேன், மூணாவதுக்கு வந்து 4ன்னு ஆன்சர் வரணும். ஸோ நிறைய இருக்கு. ஓகே, அடுத்தது ரெண்டாவது இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உள்ளதா ஆன்சர் வரணும். 4 1ன்னு இருக்கு ஆப்ஷன்ஸ், 3 இருக்கு. சரி, அடுத்தது பார்க்கலாம். வேற 5க்கு என்ன வரும்? 5க்கு வந்து ரூ வரும் இல்லையா? ஸோ அப்போ வந்து ரெண்டாவதா உள்ளது. ஸோ அப்படி பார்க்கும்போது சி தான் ஆன்சராக வரும். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். வினைமுற்றுக்கு உரிய வேறு சொல்னு இருக்கா? வேர்ச்சொல். வேர்ச்சொல்லை எழுதுக. சென்றனர் அப்படிங்கிற இந்த வினை முற்றுக்கான வேர்ச்சொல் வந்து என்ன? சென்று, சென்றார், சென்ற, செல். வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல் சென்றனர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, செல் அப்படிங்கிறது தான். வேர்ச்சொல் அப்படின்னும் பொழுது பெரும்பாலும் அது கட்டளை சொல்லாகத்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல பார்க்கும்போது எது கட்டளை சொல்லா இருக்கு? இந்த செல் தான்
கட்டளை சொல்லா இருக்கு. அடுத்த கொஸ்டின், நட என்னும் வேர்ச்சொல்லின் இறந்த காலத்தை எழுதுக. நடப்பான், நடந்தான், நடக்கிறான், நடந்து கொண்டிருப்பான். நட அப்படிங்கிற இந்த வேர் சொல்லுக்கான இறந்த காலம் என்ன? ஸோ காலம் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸும் நான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ஈஸி தான். ஆனாலும் உங்களுக்கு வந்து நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்க தெரியணும். ஸோ இதில் வந்து கொஷின்ஸ் வந்து வரலாம். ஓகேவா? வந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் வந்து வரலாம். ஓகேவா? ப்ரீவியஸ் இயரில் இருக்கு. சரி, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் இறந்த காலம் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? நடந்தான் அப்படிங்கிறது தான் இறந்த காலம். நடப்பான் அப்படின்னும் பொழுது அது எதிர்காலம், நடக்கிறான்னா நிகழ்காலம், நடந்து கொண்டு இருப்பான் அப்படின்னும் பொழுது அது இன்னும் ப்ரெசென்ட்ல இருக்கு. சரி, நடந்து கொண்டிருப்பான் அப்படிங்கிறது வந்து இந்த 3 டென்ஸ்ல வராது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பேசு என்னும் வேர்ச்சொல்லின் வினை முற்றினை எழுதுக. பேசினால், பேசிய, பேசாமல், பேசினால். பேசு அப்படிங்கிற இந்த வேர் சொல்லுக்கான வினை முற்று. இதுக்கு ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸி தான். ஆப்ஷன் ஏ, பேசினால் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், கலைச்சொல் தருக. புதர் அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? லோக்கஸ்ட், ட்ரைப்ஸ், திக்கெட், பட். புதர் அப்படிங்கிறத என்னன்னு சொல்லுவோம்? வெரி குட். புதர் அப்படின்னா என்னது? திக்கெட். ஓகேவா? ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், கலைச்சொல் தருக. ரிட்ஜ் அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல் வந்து என்ன? சமவெளி, பள்ளத்தாக்கு, புதர், மலைமுகடு. ரிட்ஜ் அப்படின்னா என்ன வரும்? ரிட்ஜ் அப்படின்னா மலைமுகடு. ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், பயனில்லாத கலர் நிறத்திற்கு ஒப்பானவர்கள் டேஷ். வலிமையற்றவர், கல்லாதவர், ஒழுக்கமற்றவர், அன்பில்லாதவர். அதாவது பயனே இல்லாத இந்த கலர் நிலம் இருக்கு இல்லையா, அதற்கு ஒப்பா என்னத்த சொல்லியிருக்காங்க? எதை சொல்லியிருக்காங்க, யார் சொல்லியிருக்காங்க, எதுல சொல்லியிருக்காங்க, அதெல்லாமே நீங்க சொல்லலாம். ஓகேவா? பயனில்லாத கலர் நிறத்திற்கு ஒப்பானவர். ஆப்ஷன் பி, கல்லாதவர். ஒருத்தவங்க படிக்கல அப்படின்னும் பொழுது அவங்க எந்த ஒரு பயனுமே இல்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர் அப்படின்னு சொல்லி திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஒருத்தருடைய அந்த கல்வி அறிவு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அடுத்த கொஸ்டின், வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி டேஷ். உவமை அணி, உருவக அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி, தற்குறிப்பேற்ற அணி. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். சரி, ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உவமை அணி. ஓகேவா? ஏன்னா போலன்ற அந்த சொல் இருக்கு நேரடியா. ஓகே, ஸோ இது என்ன அணி? உவமை அணி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சேர்த்து எழுதுக. நெடுமை பிளஸ் தேர் அப்படிங்கிற அந்த சொல்ல சேர்த்து எழுதினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நெடுதேர், நெடுத்தேர், நெடுந்தேர், நெடுமை தேர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன்
சி நெடுந்தேர். ஓகேவா? சி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். புகழாலும் பழியாலும் அறியப்படுவது டேஷ். அடக்கமுடைமை, நாணுடைமை, பொருளுடைமை, நடுவு நிலைமை. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நடுவு நிலைமை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். பொருள் தருக. செஞ்சொல் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் வந்து என்ன? செம்மையான சொல், திருந்திய சொல், குற்றமற்ற சொல், தவறான சொல். செஞ்சொல் அப்படின்னு சொல்லி நம்ம எதை சொல்லுவோம்? செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். பொருள் தருக. முழவு அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன? இது ரொம்ப முக்கியமான ஒரு சொற்பொருள். ஓகேவா? முழவு அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன? இசைக்கருவி, முழக்கம், இசை, ஓசை. முழவு அப்படின்னா அது ஒரு இசைக்கருவி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். வாணிதாசன் எழுதிய நூல்கள்ல பொருந்தாதது எது? தொடுவானம், குழந்தை இலக்கியம், தமிழோவியம், எழிலோவியம். ஸோ வாணிதாசன் நம்ம பார்த்துருப்போம். என்னது? ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அவரு. ஸோ அவர் எழுதின நூல்கள்ல எது பொருந்தாதது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? இவர் நம்ம தமிழகத்தோட வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அது மட்டும் இல்ல, இவரோட இயற்பெயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது அரங்கசாமி என்கிற எத்திராசலு. இவருக்கு இன்னும் சில சிறப்பு பெயர்களும் இருக்கு. என்னென்ன? காவலர் ஏறு, பாவலர் மணி அப்படிங்கிறது. சரி, இப்ப இந்த இதுல வந்து பொருந்தாத நூல் எது அப்படின்றத சொல்லிடுங்க. தொடுவானம், கொடிமுல்லை, தமிழச்சி, எழுவோவியம், குழந்தை இலக்கியம், இதெல்லாம் என்னது? அவருடைய நூல்கள். இப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தமிழோவியம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஏன்னா எழிலோவியம் அப்படிங்கிறது தான் அவர் எழுதியிருப்பாரு. தமிழோவியம் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தவறான இணை எது? தமிழச்சி வாணிதாசன், பஞ்சமி கும்மிகள் புலவர் சே ராசு, பக்தவக்ஷல பாரதி தமிழக பழங்குடிகள், கோணகாத்து பாட்டு மாதுரி ரமேஷ். ஸோ இதுல தவறான இணை எது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? சரி, கோணகாத்து பாட்டு வந்து மாதுரி ரமேஷ் வராது. யார் வருவா? வெங்கம்பூர் சுவாமிநாதன் அவர்கள் தான் வருவார். ஓகேவா? அப்ப ஆப்ஷன் டி தான் தவறான இணை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சரி. பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே. இவ்வகை தொடர் செய்தி தொடர், உணர்ச்சி தொடர், வினா தொடர், விழைவு தொடர். ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். தொடர் வகையை கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியா நீங்க இதுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். ரொம்ப டைம் எடுக்காம டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட்.
இதுக்கு ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் பி உணர்ச்சி தொடர். ஏன் இந்த இடத்துல ஒரு ஆச்சரியக்குறி இருக்கு இல்லையா, இதை பார்த்து கூட நீங்க ஈஸியா சொல்லிடலாம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு 25 கொஸ்டின் பார்த்தோம். இந்த 25 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் ரைட்டா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி உங்களுடைய அந்த மார்க்ஸை வந்து கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, அது சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதிலேயே ஆட் ஆகிக்கலாம். ஸ்கூல் புக்கோட PDF நம்ம அதில் வந்து போஸ்ட் பண்ணுவோம், நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். அடுத்து வேறொரு நல்ல தகவல்களோட உங்களை அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கேகுரு அகாடமி. தேங்க்யூ.